மத்தியில் இயக்குனரும் நடிகருமான அருமையான பிரதர் ரமேஷ் கண்ணா அவங்க வந்திருக்கிறாங்க. தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அதுதான் என்னுடைய சாட்சியோட முக்கியமான கருத்து. ஏன்னா வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா ஒரு இடத்துலையும் என்னை எப்படி தேவன் தட்டி திருப்பி அவருடைய வழியில் நடத்தி யோசனை கொடுத்து கண்ணுக்குள் வைத்து யோசனை சொல்லுவேன்னு சொல்லுவார் இல்லையா, அப்படி யோசனை கொடுத்து என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. இல்லைனா நான் இந்த இடத்துக்கெல்லாம் வந்தே இருக்க முடியாது. எங்கள் அம்மா யாருன்னு கேட்டால் ஒரு சிரியன் கிறிஸ்டியன் கேர்ள், கேரளா சேர்ந்தவங்க. கேரளா சிரியன் கிறிஸ்டியன் கேர்ள். ஊர் பேர் வந்து புத்தங்குறிச்சி நியூ கிராஸ். அந்த ஊருக்கு போனாலே முதல்ல பெரிய சிலுவை இருக்கும் அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்தை சேர்ந்தவங்க அம்மா. அக்கா தங்கச்சி 4 பேர். பெரியவங்க அண்ணம்மா, சின்ன அடுத்தது எங்கள் அம்மா சாராள், அப்புறம் மார்த்தாள், அப்புறம் ராகியல். 4 அக்கா தங்கைகள். அதில் எங்கள் அம்மா மட்டும் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. ஒரு 13 வயசில் ஓடி வந்துட்டாங்க. அவங்க வரும் 2 தங்கையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சினிமா நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நிறைய படங்கள் ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக வர முடியல. ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நீங்கள் இப்போ சந்திரலேகாலாம் பார்த்தீங்கன்னா ட்ரம் டான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரம் டான்ஸ்லாம் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அப்புறம் வந்து சக்கரதாரி படத்தில் எங்கள் அண்ணன் நடிச்சிருப்பான். ஜெமினி கணேசன் முதல் போய் புஷ்பவல்லியோட மகனா. அந்த குழந்தை சேத்துல போட்டு மிரிப்பாங்க. சக்கரதாரி ஒரு கதை, அதில் எங்கள் அண்ணன் நடிச்சிருப்பான். அப்புறம் என் தங்கை எங்கள் அம்மாலாம் சதுரங்கம்னு ஒரு படம். இங்கே டாக்டர் ஜோஷி நார்த் மெட்ராஸாக இருக்கார். அதனால் நிறைய முயற்சி. அப்புறம் பத்மினி ராகினி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பத்மினி ராகினி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு ட்ராமா போட்டிருக்கோம் நாங்கள் அண்ணாமலை மண்டலத்தில். அப்புறம் சீன் செட்டு வரைஞ்சி வாடகை விடுவோம். இப்போல்லாம் வினைல் பிரிண்ட் அடிக்கலாம். அப்போல்லாம் வரையணும் உட்காந்து. ஒரு சீன் வரைகிறது கிட்டத்தட்ட 30 நாள் ஆகும். அப்போது ட்ராமாலாம் எடுத்துருக்காங்க அண்ணாமலை மண்டலத்தில். ராகினியெல்லாம் வச்சு சினிமாவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. என்ன 6 வயசில் மனோகர் நாடக குழுவில் சேர்த்து விட்டாங்க, நாடகத்தில் சேர்த்து விட்டாங்க. அப்போ 6-7 வயசு நாடகத்தில் நடித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு வரைக்கும் நான் ஒரு 1000 ட்ராமா நடிச்சிருப்பேன். ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பரிசு வாங்கியிருக்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் பரிசு வாங்கியிருக்கிறேன். பெரிய பெரிய ஆளுகிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன். அதனால் சின்ன வயசில் எனக்கு சினிமா ஆசை என் மனசுக்குள்ளே வேலூன்றி விட்டுடுச்சு. அதனால் என் மனசை விட்டு அது போகல. எங்கள் அம்மாவும் சினிமா ஆசையில் ரொம்ப பக்த மீரா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராக வருவாங்க எம்எஸ் சுப்புலட்சுமி படத்தில். அப்படி ஆனாலும் பெரிய ஸ்டாராக வர முடியல அவங்களால. அப்போ என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்த உடனே ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்படியே தள்ள ஊற்றுவாங்க. புடவையோடு அப்படியே ஊற்றி ஈர புடவையோடு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போனால் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அது பக்கத்தில் அங்கே எங்கள் ஊரை தான் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஹபிபுல்லா ரோடுன்னு பேர். அதில் இல்லாத நடிகை கிடையாது, எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. மனோகர் சார் அங்கே தான் இருந்தார். அதெல்லாம் சேர்த்துக்கினாங்க. அங்கே வந்து போயிடும்போது சாமி இருக்குது எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே புடவையெல்லாம் காய்ஞ்சிரும். 1 மணி நேரம் ஆகும். அது பனியாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, காலைல 4 மணிக்கு தண்ணியில் தண்ணி ஊற்றிடுவாங்க. அவங்க தான் காலைல 4 மணிக்கு தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்கன்னா எண்ணெய் எழுப்பி தண்ணியும் தண்ணி ஊற்றிடுவாங்க. எண்ணெய் எழுப்பி எண்ணெயும் கூப்பிட்டு போவாங்க. நான் கேட்பேன், நீங்கள் தான் போகிறீங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க? நான் தூங்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் கிடையாது, சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லி பக்தியாக கூப்பிட்டு போவாங்க. சரி நான் போவேன், ஏதோ சுண்டல் கிண்டல் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன் நான். இப்படி டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது. ஹெவி ரெயினாக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் மழை, எப்படி இருந்தாலும் டெய்லி போயிடுவாங்க. இப்படி எங்கள் அம்மாவுக்கு வந்து 13 வயசில் வந்தாங்க. 13-30 வயசு ஆகிப்போச்சு. பெருசாக சினிமாவில் வர முடியல. ஏன் எங்கள் அம்மா அப்படி இந்து முறையில் வாழ்ந்தாங்கன்னா, எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணது வந்து எங்கள் அப்பா அவர் இந்து. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழகத்துக்கிட்டு முதல் பெண் முதல்வர் யார்? ஃபஸ்ட்டு லேடி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜானகி அம்மா. அவங்க பேர் VN ஜானகி. வீன்னா வைக்கம், என்னன்னா நாராயணின்னு அவங்க அம்மா பேர். நம்மளாம் அப்பா பேர் சொல்லி வைப்போம். எங்கள் அப்பா குடும்பத்தில் அம்மா தான் முக்கியம், அதுக்கப்புறம் தாய்மாமன், அதான் எங்கள் அப்பா, அவர் தான் முக்கியம். அவர் பேர் நாராயணன். ஜானகிம்மா அம்மா பேர் நாராயணி, தம்பி பேர் நாராயணன். ஜானகிம்மா அம்மாவுடைய தம்பி பேர், ஜானகி அம்மாவோட தம்பி பேர் நாராயணன். எல்லாம் நாராயணன். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போகிறதுனால எங்கள் அம்மா வந்து இந்துவாக வாழ்ந்தாங்க. வேறு என்ன பண்ணுறது? ஆனாலும் பெருசாக சர்ச்சுக்கெலாம் போக மாட்டாங்க. அப்போ எங்கள் பெரியம்மா ஒரு தடவை கேரளாலேருந்து வராங்க தங்கச்சியை பார்க்குறதுக்கு. வந்து பார்த்தா 30 வயசு ஆயிடுச்சு. ஏம்மா நீ 13 வயசில் வந்த சினிமாலேருந்து இன்னும் நீ பெருசாக வரலையே, எப்போ பாரு அப்படியே சுற்றிட்டு இருக்கிறீ, என்ன விஷயம், என்ன தான் பண்ணுறேன்? நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ட்ராமா போட்டேன், பையனை மனோகர் சார் சேர்த்து விட்டேன், சீன் செட்டு வச்சு வாடகை விட்றேன், நடனக்குழு வச்சுருக்கிறேன், இப்படி நாடகம்லாம் போடுறேன், என்னென்னமோ சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற அப்படின்னு. நான் வந்து காலையில் ஆனேன், தண்ணி ஊற்றிட்டு ஈரப்புடவையோட பிள்ளையாருக்கு போவேன், நவகிரகம் சுற்றுவேன், எல்லா சாமியும் கும்பிடுவேன். எங்கள் பெரியம்மா சிரிக்கிறாங்க. ஏண்டி உனக்கு பைத்தியமா, நீ யார்? கிறிஸ்துவ பெண்ணு. உண்மையான தேவன் யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்மையான தேவன், வேறு யாருமே கிடையாது. உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து வணங்காமல் நீ இந்த கல்லையும் மண்ணெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கிறியே, உனக்கு எப்படி லைஃப் வரும்? யோசிச்சு பாரு கொஞ்சமாவது.
நமக்கு இருக்கிற தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் எது கேட்டாலும் தர்றவர், வல்லமையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நீ அவர் ஜெபம் பண்ண அவ்வளோ கொடுக்குறவர் நீ விட்டுட்டு நீ இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிகிட்டு இருக்கிற எங்கள் பெரியம்மா திட்டுறாங்க. அது நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு ஒரு ஞானம் வந்துடும். அப்போ நடராஜ மொழியார் கூட்டம் நடத்துகிறாங்க, சுவிசேஷ கூட்டம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அக்காடினி வாசிட்டு அவரே பாடுவார், அவரே பிரசங்கம் பண்ணுவார். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், அந்த பாடலாம் அவர் தான். அது டி நகர் நடக்கும். 10 நாள் சுவிசேஷ கூட்டம் போவோம், டெய்லி போவோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்பேன், பாட்டுகள்லாம் கேட்பேன், ரொம்ப ஜபம்லாம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவோம். 10 நாள் ஆகும். அப்புறம் பிஷப் நியூ பிகிங் நடத்துவார் இங்கே மூர் மார்க்கெட்டில், அதுக்கு போவோம். எங்கள் சுவிசேஷ கூட்டம் நடந்தால் எங்கள் அம்மா நான் எல்லாம் போவோம். 10 நாள் கூட்டம் முடியும். 16 நாள் காலையில் தலையில் தண்ணி ஊற்றிடுவாங்க, முடிஞ்சு போச்சு கதை. 10 நாள் போய் பிரயோஜனம் இல்லையே, தலையில் தண்ணி ஊற்றி மறுபடியும் பிள்ளையார்கள் போ, மறுபடியும் ஐப்போ பூஜை பண்ணி இப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. என்னடா இப்படி இருக்கு? ஆனாலும் வாழ்க்கையில் பெருசாக வர முடியல. இப்போ பாருங்கள் எப்படி இருப்பா லைஃபு. அப்போ ஒரு 30 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ பாம்பேயில் போய் ஒரு தடவை ட்ராமா போட்டு வரோம், நடனம் குழு போட்டு டான்ஸ் குரூப் டான்ஸ்லாம் ஆடிட்டு வரோம். பார்த்தா அந்த சீன் செட் ஒரு 5 கிரவுண்டு ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அது இப்போல்லாம் டக்குன்னு பிரிண்ட் அடிக்கலாம். அப்போல்லாம் ஒரு சீன் வரலாம் 1 மாதம் ஆகும். அது ஒரு 10 வருஷம் உழைப்பு. அது கிட்டத்தட்ட அப்போவே 5 லட்சம் வேல்யூ இருக்குது அதுக்கு. இப்போ ஒரு 50 கோடி கூட வேலை இருக்காது. அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, டோட்டலாக காலி. 30 வயசு 31 வயசு அது. அப்படியே எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாளில் அப்படியே உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. விஎன் ஜானியை நான் கூப்பிட்டு வந்தேன், நடிகை ஆக்கினேன், சூப்பர் ஸ்டார் ஆக்கினேன். அப்போல்லாம் நயன்தாரா சொல்கிறாங்கல்ல, அப்போ விஎன் ஜானி தான் சூப்பர் ஸ்டார். 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி, அந்த படத்தில் அவங்க தான் சிந்தாமணி. எங்கள் அம்மாவை இறந்துட்டாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குது? மனசு உடஞ்சி போச்சு. என்னடா நம்ம எவ்வளோ பண்ணுறோம், யாருமே இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டார். அப்புறம் வீடு, அந்த வீடை கட்டவே இல்லை. அபிபிள்ளா ரோட்டில் பெரிய வீடு கட்டவே இல்லை, அப்படியே போச்சு. நாங்கள்லாம் வீடு இல்லாமல் இருக்கிறோம். மெட்ராஸில் வீடு இல்லாத ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம் தான். நான், என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் எல்லாம் சித்தி வீட்டில், பெரியம்மா வீட்டில், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எங்கே வேணால் தங்குவோம். எங்கே இருப்போம், இல்லைன்னா பில்டிங்கில் என்ன படுத்துவோம். கோடம்பா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னா அப்போ நான், எங்கள் அப்பா, எங்கள் தங்கச்சி எல்லாம் கோடம்பா ரயில்வே ஸ்டேஷனில் நியூஸ் பேப்பர் போட்டு படுத்துவோம். நைட்டில் நியூஸ் பேப்பர் படுத்து, ஏன்னா வீடு கிடையாது, பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்டு போனாங்க ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தில். ஏங்க நீ கேட்கலாம், ஏன் நியூஸ் பேப்பர் போடுற பாய் கூட வாங்க முடியாதுன்னு. பாய் வாங்கலாம், வாங்கி எங்கே விற்கிறது? எவனை வச்சு எவனை தூக்கி போடுவான். அதனால் நியூஸ் பேப்பர் போட்டு படுக்கிறது. காலையில் இருந்து அதே ரோட்டில் தான் ஸ்கூல், எங்கள் ஸ்கூலு எம்சிஎன் ஸ்கூல் பேர். அங்கே தான் ஸ்ரீதேவி படித்தா. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் படித்தா விடாது. ஏஆர் ரஹ்மான் பின்னாடி படித்தார். என் தங்கச்சியும் ஸ்ரீதேவியும் கிளாஸ்மேட்டு, அவங்களாம் அங்கே படித்தாங்க. அப்போ ஸ்கூல் பசங்களாம் பார்த்துருவாங்க நைட்டு பிளாட்ஃபாரத்தில் படுத்துனுங்கிறத. மறுநாள் ஸ்கூல் போனால் கேட்பாங்க, என்னடா நேற்று பார்த்தேன் பிளாட்ஃபாரத்தில் படுத்துருந்தீங்க நீ, உங்கள் அப்பா உங்கள் தங்கச்சியெல்லாம், ஏன்டா வீடு இல்லையான்னு. யாரா சொந்த வீடு இல்லைன்னு? யார் சொந்த? அவ்வளோ பெரிய பங்களாக்குது. யார் தெரியா? டேய் அது ஜெமினி கணேசன் சாவித்திரி உண்டா? அது ஜெமினி சாவித்திரிடா. பக்கத்து வீடு யாருதுரா? அது எஃப்சி ரங்காராவது. எதிரில் இருக்கிறது அது வாணிஸ்ரீது. அப்போ முனையில் அது எது ஏஎம்ராஜா புஷ்பலத்தா. அது என்ன எதை சொன்னாலும் சொல்கிறான். மேலே அது சிஎல் ஆனந்தந்து. சந்தில் இருக்குது அது ஓஏக்க தேவருது. கார்னர் வீடுற அது யாருதுரா? அது விகே ராமசாமி, எங்கிட்ட கதை விடாத. வெள்ளை வீடு ஒன்றுக்குது, அதே அது டிஆர் ராஜகுமாரி, அவங்க ட்ரம் டான்ஸ்லாம் ஆடணும் அவங்க வீடு. எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கானே. சரி அப்படி போய் சந்தில் போய் ரைட்டில் கட் பண்ணால் ஒரு வீடு புதுசாக கட்டியிருக்காங்க, அது யார் வீடு? அதான்டா தெரில, அதான்டா எங்களுது. எது எனக்கு தெரிலன்னா அது உன் வீடு ஆகிடுமா? இவ்வளோ வீடு சொன்னல, அப்போ சொல்லு. தெரில பின்ன அதுக்கு அதான்டா எங்கள் வீடு. சரி அது உங்கள் வீடுன்னு சொல்கிறியே, அப்படியே பிளாட்ஃபாரத்தில் வந்து படுத்துனுக்குற. ஒழுங்காக வீட்டில் படுக்கலாம்ல பைத்தியக்காரா. அங்கே படுத்தா கொசு கடிக்குண்டா, இங்கே கொஞ்சம் காற்று ஓட்டமாக இருக்குன்னு வந்து படுத்துனுக்குறோம். அப்படி புலி சமாளிக்கிறது. பசங்களுக்கு தெரியும் நான் போய் தான் சொல்கிறேன்னு. அப்படி வீடு இல்லாத ஒரு குடும்பம் நாங்கள். வீடு இல்லை, அப்படியே வாழ்க்கை அப்படி வெறுத்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி என்ன பண்ணுறது சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு கஷ்டம், சாப்பாடு கிடையாது. ஹோட்டலில் வேலை செஞ்சேன், மொசைக்கு வேலை செஞ்சேன், கார்பெண்டர் வேலை செஞ்சேன், செய்யாத வேலையே கிடையாது. ஆனாலும் சினிமா ஆசை மட்டும் இருக்கும். டெய்லி பாரதிராஜா பாலச்சந்தர் வீட்டுக்கெல்லாம் சைக்கிள் எடுத்துக்கின்னு போவேன். சான்ஸ் கேட்பேன், அவன் உள்ளே விட மாட்டாங்க. யார் விடுறாங்க இந்த காலத்தில்? துரத்திடுவாங்க, இல்லைன்னா சில நேரம் அப்படியே வாழ்வாங்க. இப்படியே நடக்கும். அது வாழ்க்கை பூரா ஒரு 2-3 வருஷம் அதில் போயிடுச்சு. அப்போ எங்கள் பெரியம்மா கேரளாலேருந்து செட்டில் ஆகி சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, நான் பாட்டு போயின்னு வந்தேன். என்னடா பண்ணுறேன்? நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக ட்ரை பண்ணிட்டுங்கிறேன். சினிமாவில் நடிக்க போறியா? கண்ணாடி பார்த்தியா உன் மூஞ்சிய? ஏன் இப்போ ரொம்ப பரவாயில்ல, அப்போ ரொம்ப கேவலமாக இருப்பேன். வறுமையில் ஒட்டி போய் கிடக்கும் கண்ணெல்லாம். ஏன்டா எதுக்குடா உன் நடிப்பு?
அதெல்லாம் கிடையாது, நடிக்கணும். அதான் என்னுடைய ஒரே லட்சியம். உங்கள் அம்மா பண்ண தப்பு நீயே பண்ணுறியடா. நமக்கு இருக்கிற ஒரே தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. வல்லமுள்ள தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. இரக்கமுள்ள தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. நீ எது கொடுத்தாலும் கொடுக்குறவர் அவர். அதை விட்டுட்டு நீ உங்கள் அம்மா பண்ண தப்பே பண்ணுறியன்னாங்க. சரி, அதுவும் கரெக்ட் தான். அப்பவும் ஒருத்தர் சொன்னாங்க, இப்பவும் சொல்கிறாங்க, என்ன பண்ணி தெரியல. அப்போ தான் மோகன் பாஸ்டர் சர்ச் ஆரம்பிக்கிறார், ஏஜி சர்ச். பார்க்குறீங்களா, சைதாப்பேட்டில் இருக்க பெரிய சர்ச்சு. அப்போ இவ்வளோ தான் ரூமே, 10க்கு 15 ஒரு சின்ன ரூமில் தான் அவர் ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு சைதாப்பேட்டையில். அதில் எங்கள் பெரியம்மா மெயின் மெம்பர், எங்கள் ஃபேமிலி. அதனால் எங்கள் பெரியம்மா என்ன கூட்டிக்கின்னு கோடம்மா ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் சைதாப்பேட்டுக்கு நடந்து போய் சர்ச் அட்டன் பண்ணிட்டு ஒரு வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம். அங்கே பாருங்கள், இயேசுவோடைய கிருபை பாருங்கள். நான் ஒரு 3-4 மாதம் தான் போயிருப்பேன். இருந்தாலும் நடுவில் சினிமா ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ ஒரு தடவை அப்படியே போகிறேன், பாரதி ராஜா வீட்டுக்கு போகிறேன். பாரதி ராஜா வீட்டுக்கு போயிட்டும்போது அவர் தான் பார்க்க முடியாத. அப்போ ஒருத்தன் வரான். அவங்ககிட்ட என்னப்பா என்னான்னு கேட்குறேன். சார் இந்த மாதிரி 2-3 வருஷமாக வரேன் சார், ட்ரை பண்ணி முடிறேன், டைரக்டரை பார்க்கவே முடியல. டைரக்டரை பார்க்கணுமா உனக்கு? ஆமாம் சார். ரூமில் இருக்கிறார், தனியாக போ அப்படின்ட்டான். எனக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, தனியாக மாட்டினார். அப்படியே காலில் விழுந்து அப்படியே ரத்த கண்ணீர் வெடித்து எப்படியா சினிமாவில் சேர்ந்துன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் காரைக்குடி நாராயணன் உட்காந்துருக்காரு. அப்படியே என்னை பார்க்குறாரு, நானும் அவரே பார்க்குறேன். பாரதி ராஜா ஆஃபீஸ் மேலே. இவன் தப்பாக இங்கே அனுப்பிச்சிட்டான் நம்மளை. இப்போ எப்படி இருக்கு நமக்கு? அவர் என்ன பார்க்குறாரு, அவருக்கு தெரியும் எல்லாம் பாரதி ராஜா தேடி தான் வருவாங்க. அவர் பெரிய டைரக்டர் தான். காரைக்குடி அச்சாணி படம்லாம் பண்ணார். மாதா உன் கோயில் மணி தீபமே பாட்டில் அவர் தான். என்னப்பா தப்பாக வந்துட்டியான்னு உடனே டக்குன்னு பார்த்தேன். இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடையாது. யார் சொன்னது? உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றதான் என் வாழ்க்கை லட்சியமே அப்படின்னு. அப்படியா? ஆமாம் சார். சரி வா, அவன் சேர்ந்துக்கோ. அப்படி சேர்ந்துட்டான். அவர்கிட்ட சேர்ந்துட்டா டிஸ்கஷன், பயங்கரமான டிஸ்கஷன். அப்படியே போகிறேன். சவேரா ஹோட்டலில், ஸ்வாகத் ஹோட்டலில் ரூம் போட்டாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல பேட்டர்லாம் கொடுக்குறாங்க. ஜாலியாக போயின்னு வந்துட்டுருக்கிறேன். இப்போ டக்குன்னு போகிறேன், ஷூட்டிங் போகிறேன். முதல் நாள் ஷூட்டிங் போனால், ஷூட்டிங் யார்? மனோரமா ஆச்சி, அவங்க பேர் மனோரமா, பெரிய நடிகை அவங்க. வெண்ணிராடை மூர்த்தி, எஸ்வி சேகர், மனோஜ் சித்ரா எல்லாம் நான் நடிகர்கள். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் டைலாக்ஸ் எழுதுவேன், டைலாக் சொல்லியும் கொடுப்பேன். ஏன் அப்போ காரைக்குடி நான் சொல்கிறாரு மெட்ராஸ் பாஷை இதான் டைலாக் எழுதியிருப்பேன். அப்போ அவர் சொல்லி, நீ ஆட்சிக்கு போய் டைலாக் சொல்லிக் கொடு, அவங்களுக்கு மெட்ராஸ் பாஷை சரியாக வரல. ஏன்னா கமல்ஹாசன் பின்னாடி சொன்னார் பம்பல்கே சம்பவத்தில், நீங்கள் சிம்ரன் டேட் புக் பண்ணுறீங்களோ, அப்பாஸ் டேட் புக் பண்ணுறீங்களோ, முதல்ல ரமேஷ் கண்ணன் டேட் வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மெட்ராஸ் பாஷை கரெக்டாக வரும். ஏன்னா பிறந்து வளர்ந்து பூரா மெட்ராஸில் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி அதனால் என் மெட்ராஸ் பாஷைனால டைலாக் நல்லா எழுதுவேன். அப்போ ஆட்சிக்கு போய் டைலாக் சொல்லி கொடுக்குறேன் நான். என்ன சொல்லுப்பா டைலாக் என்னப்பா அப்படிங்கிறேன். பஜாரில் உஜாரெலாம் போனால் நிஜாரை வந்துடும் தெரியுமா? நல்லா இருக்குதுப்பா டைலாக்கு. யார் எழுதுனது? நான் தான் எழுதுனேன். பரவாயில்ல, எப்படி மெட்ராஸ் பாஷை? நான் மெட்ராஸ் தான் பிறந்து வளர்ந்துட்டேன். அப்படியா? ஆஹா, உன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும், எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு சொல்லிக் கொடுது மெட்ராஸ் பாஷெலாம். சொல்லிக் கொடு, பாப்பா குந்திக்கோ. குந்திக்கினேன். துண்ணியா? துணிட்டேன். எங்கே இருக்கிறேன்? இங்கேயே தான் இருக்கிறேன், வேற எங்கே இருக்கிறேன்? அப்படியே பயங்கர பாசமாயிட்டாங்க என் மேலே அவங்க. ஏன்னா டைலாக் சொல்லிக் கொடுக்குறேனே, அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே பார்த்தா முதல் நாள் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. 2ஆம் நாள் சனிக்கிழமை ஷூட்டிங் போகிறேன். ஒரு பால்காரன் வேறு கேரக்டர் பண்ணுறது ஆள் இல்லை. காரைக்குடி சொல்லி ரமேஷ் கண்ணா நீங்கள் நடிச்சிருங்கன்றாரு.